ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 20 பொன்னி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, அப்போ பிரீத்தி வேற அங்க எக்ஸ்போ இருக்குன்னு சொன்னோனே, இப்ப எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில பொண்ணு அவங்க பிரீத்திய பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்டா இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே! நீ போய் ஃபங்ஷன பாரு. பிரீத்தி வர்றால்ல, அவ வந்து எக்ஸ்போவ பார்த்துக்க போறா." அவங்க உடனே இப்போ சக்திக்கு வந்து அதுல இஷ்டமே இல்ல. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "இல்லம்மா இங்கேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ தூரம் கொண்டு போணும். அவ்வளத்துக்கு அந்த இது வந்து ஒர்த்தெல்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நம்ம வந்து போகாட்டி பரவால்ல. இப்ப நீ போறல்ல, போற இடத்துல அத சும்மானாச்சும் போட்டுக்க வேண்டியதானே." அப்படின்னு. இப்ப சுந்தரம் வேற சும்மா இல்லாம சிவானிக்கு வேற லீவா தான் இருக்கு. நம்ம ஃபேமிலியாவே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைசியில அத வந்து ஹனிமூன் ட்ரிப்லேருந்து ஃபேமிலி ட்ரிப்பா மாத்திடுறாங்க. கார்த்திக்குக்கும் சக்தியோட அண்ணனுக்கு மட்டும் கோவமா வருது. "டேய் இவிங்க கூடனா போனா குறிஞ்சி முருகன் கோயில் அங்க தான்டா கூட்டு போவாங்க. நீ போய் பிரசாதம் வாங்கிட்டு எனக்கு வாங்கிட்டு வா. நானா வரல." அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னோனே, கார்த்திக் சொல்றாரு, "அதான் இவங்க கூடனா போ முடியுமான்னோனே." சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, "அங்க நெறைய சைட் சீயிங் இடம்லாம் இருக்கலான்னோனே." "சைட்ட பார்க்க தானே நீங்க போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே கடுப்புல உட்காந்துருக்காங்க. கடைசியில பிரீத்தி கிட்ட வந்து ஜெயா பொறுப்பெல்லாம் குடுத்தோனே, பிரீத்தி மேல போறாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி காசு கேட்கறாங்க. "இரு போட்டு விடுறேன். என்னைய மாட்டி விட்டுறாத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன வைக்கவுமே பின்னாடி வந்து கார்த்திக் வந்து நிக்கிறாரு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, "என்ன பிரீத்தி இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க அவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பிடலாம். அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் அந்யோன்யமா இருந்துக்குவாங்கன்னு பார்த்தா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னோனே." "அது தெரியாம நான் செஞ்சுட்டேனே. இருங்க நானே போய் பேசுறேன்னு" சொல்லிட்டு பிரீத்தி எல்லாரும் சாப்பிடும்போது வந்து, இந்த மாரி "நீ எக்ஸ்போ கூட வேண்டாம். நான் கூட வரல. நீங்க மட்டும் ஃபேமிலியா போயிட்டு வாங்கன்னோனே." அப்போ ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன பிரீத்தி எல்லாரும் பேசி முடிவு பண்ணியாச்சுல்ல. திருப்பி ஏன் அதே சொல்றன்னோனே." இப்ப சக்தியும் அதான் சொல்றாரு. நம்ம ஃபேமிலியா போறது பிரச்சனை இல்லம்மா. ஆனா எக்ஸ்போ கூட வேணாமே." அப்படிங்கிறாரு. ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப பிரீத்தி போய் அடுத்து பொன்னிகிட்ட போய் பேசுறாங்க. நான் எதுவும் வேணும்னே சொல்லலன்னு. அப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இப்ப அதனால இந்த மாரி திருப்பி திருப்பி வந்து நீங்க சொன்னத நியாயப்படுத்துறதுல என்ன இருக்குது? நீங்க போங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப வீட்ல எல்லாரும் கிளம்புறாங்க. பொன்னி அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க பேக் வந்து பிஞ்சிருது. இப்போ உடனே சக்தி என்ன சொல்றாருன்னா, அதான் என் ட்ராலி இருக்குல்ல, அதிலயே வச்சுக்கோன்னோனே, பொன்னி என்ன கேட்கறாங்கன்னா, "இல்ல நம்ம கல்யாணம் முடிஞ்சு இத்தன நாளா வெளியில போனா 2 பேரும் தனித்தனியா தானே எடுத்துட்டு போவோம்." அப்படின்னு சொன்னோனே, "அதனால என்ன? வா நம்ம 2 பேரும் ஒரே பெட்லயே வச்சு கொண்டு போலான்னோனே." இப்போ பொன்னி ஹாப்பி ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.